தலைவருக்கு பொதுச் செயலாளருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நிச்சயம் சேப்பாக்க திருவல்லிக்கேணி பகுதி மக்கள் மீண்டும் எனக்கு ஆதரவு தருவாங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்பவுமே அங்கதான் இருக்கேன். மீண்டும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தை நாளை மறுநாள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க. தலைவர் அதுக்கான உத்தரவுன்னு சொல்லலை. கண்டிப்பா தொகுதி மக்களுக்கும் போல முடியுதோ தொகுதி மக்களையும் சந்தித்து அவருடைய ஆதரவு இருப்பது திமுகவுக்கு சவாலா இருக்கு. திமுக இன்னைக்கு தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் நிறைய புதியவர்களுக்கு எங்களுடைய தலைவரும் நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. சார், இளைஞர்களுக்கு அதிகமா வாய்ப்பு கொடுத்திருந்ததா முதலமைச்சர் பேசியிருந்தாரு. அது எந்த விதத்தில் இந்த தேர்தலில் நமக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம இளைஞர்கள் ஏன் அதிகமாக வாய்ப்பு கொடுக்குறோம்னா புதிய இளைஞர்கள் வரணும், இளைஞருடைய நம்பிக்கையை இந்த இயக்கம் பெறணுங்கிறது நம்பிக்கை தான். அதுக்காக தான் கொடுக்குறாங்க. நிச்சயம் அந்த புதுசாக வாய்ப்பு கிடைச்சிருக்கிறவங்க மக்களை போய் சிந்திச்சு அந்த வெற்றியை பெறுவாங்க நம்பிக்கை இருக்கு. சார், நீட்டை ரத்து செய்யப்பட முடியலையேன்னு சொல்லி உங்க மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. போன பிரச்சாரத்துல மிகப்பெரிய பிரச்சாரம் 2024 தேர்தலில் சொன்னேன். ராகுல் காந்தி சொல்லிட்டு போனாரு, நீங்க காங்கிரஸ் பேருக்கு வந்துச்சுன்னா நிச்சயம் திமுகவுடைய வலியுறுத்தல்னால நாங்க ரத்து செய்வோம்னு. நாங்கள் மீண்டும் இந்த சட்டமன்றத்தில் 2 முறை அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அமைச்சிருக்கிறோம். இப்பவும் சொல்றோம், பாஜக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நீட்டு நுழைய முடியாத அந்த சூழல் இருக்க தவிர, என்னைக்கு பாஜக அப்புறப்படுத்துறாங்களோ, என்னைக்கு ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு இயக்கம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மீண்டும் நிச்சயம் நீட்டை எப்பயாவது ஒழிக்குங்கிறது தான் திமுகவுடைய இலக்கு. அமித்ஷாவே கட்டமைப்பு பாஜக பலவீனமா இருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? தெரியல.